ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாரும் தம்பி ஏழுமலை. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நீ தப்பிட்டி போட்டு ஊடு கட்டி, நீ தப்பிட்டி போட்டு ஊடு கட்டி, அஞ்சாமல பிள்ளைக்கு நீ தங்கத்தால தூணி இந்த தப்பிட்டி போட்ட வீட்டுக்குள்ளோ எங்க அம்மா கண்ணு மறைஞ்சனாலா என்ன பெத்தம்மா 5 புள்ள நாங்க தனி போறவ என்ன பெத்தம்மா தனிக்கு கூவுருண்டா. எங்க அம்மா நீங்க வீசி போட்டு ஊடு கட்டி, நீங்க வீசி போட்டு ஊடு கட்டி என்ன பெத்தம்மாதா நீ வெள்ளியால தூணறிக்கி இந்த வீசி போட்டு வீட்டுக்குள்ளோ எங்க அம்மா நீங்க கண்டு மறைஞ்சனாலா அஞ்சாமல புள்ள நாங்க வெளி போறவ என்ன பெத்தம்மாதா நீங்க கூவுருண்டா. எங்க அம்மா நீக்கு துட்டு பணக்காரி, நீக்கு துட்டு பணக்காரி என்ன பெத்த மாதா நீ தூரத்திய பாரி. எங்க அம்மா நீ தூரம் வீடு வந்தா நீக்கு சுக்கு குழம்பு வைப்பேன் என்ன பெத்த மாதா உனக்கு நான் துடிச்சாத நீங்க பின்ன வைப்பேன். எங்க அம்மா நீக்கு காசு பணக்காரி, நீக்கு காசு பணக்காரி என்ன பெத்த மாதா நீக்கு கணக்குத்திய பாரி. அம்மா நீ காடு இருந்து ஊடு வந்தா நீ பெத்த பிள்ளைங்க நாங்க கடுவு குழம்பு வைப்பேன் என்ன பெத்த மாதா உனக்கு நான் கட்டி சாத மின்ன வைப்பேன். எம்மா நீக்கு கருத்த மலை மேல, நீக்கு கருத்த மலை மேல என்ன பெத்த மாதா நீக்கு கருப்பாடு மெஞ்சிருக்கும். அந்த கருப்பாட்டு பால் கறந்து எங்க அப்பங்க அம்மாவுக்கு நீ பெத்த பிள்ளைங்க நாங்க கையால குத்திருந்தா எங்க அப்பங்க அம்மாவுக்கு நீக்கு கால நேரம் கிடைக்கும். என்ன பெத்த மாதா நீங்க போன இடம் நீக்கு காஞ்சிபுரம் தேர் கிடைக்கும். எம்மனிக்கு வெள்ளி மலை மேல, எனக்கு வெள்ளி மலை மேல என்ன பெத்த மாதா நீக்கு வெள்ளாடு மேய்ச்சிருக்கும். எங்க அப்பங்க அம்மாவுக்கு நீக்கு வெள்ளாட்டு பால் கறந்து நீ பெத்த புள்ளை 7 புள்ளை நாங்க விரலால குத்திருந்தா உங்களுக்கு வெள்ளி ரதம் கிடைக்கும். நீங்க விருதாச்சல நீங்க தேர் கிடைக்கும். அம்மனுக்கு குள்ள மாடு பால் கறக்கும், நம்ம குள்ள மாடு பால் கறக்கும். என்ன பெத்த மாதா நம்ம கொட்டாயில நெய் காயும். நகை கொடுத்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு கொட்டை நிறைஞ்சிருக்கும். 2 கொய்யா மரம் உனக்கு பிஞ்சு இருக்கும். எம்மா நம்ம வெள்ள மாடு பால் கறக்கும், நம்ம வெள்ள மாடு பால் கறக்கும். என்ன பெத்த மாதா நம்ம வாசலில நெய் காயும். இன்னைக்கு நாங்க வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு வாசம் நிறைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு வாழை மரம் எனக்கு பிஞ்சு இருக்கும். என்ன பெத்தம்மா செல்வி அம்மத மகளா 300 நாள் சுமந்தி முன்னூறு நாள் சுமந்தி முச்சடைக்கு பெத்தெடுத்து அம்மா பல 100 தவம் கடந்து எங்களை பக்குவமா இண்டெடுத்தேன். எங்க அம்மா மாறிலையும் அம்மா தோளிலையும் 400 என கட்டி அம்மா நீ காட்டிலையும் எங்க அம்மா மெட்டிலையும் நெத்தி வேர்வை நித்த சுட்டி உனக்காக தாக செஞ்சது யாரு? ஓ அம்மாவே ஊரு தான உனக்கு ஈடா.
வாடாத சுமை என்னண்டா விறகு சுமை தூக்கிட்டு போனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுக்கு இறக்கி வச்சு தலை சுமை கொஞ்சம் ஆன பிறகு தலையை மறுபடியும் சுமை எடுத்து சுமக்கலாம். பெண்களுக்கு 10 மாதம் சுமந்து 10 மாதம் 300 நாள் சுமக்கப்பட்ட சுமை இருக்கிறது. இந்த கர்ப்ப சுமை மட்டும்தான். எவ்வளவு வெயிட்டானதை இறக்க முடியுமா? இந்த 10 மாதம் ஆன உடனே அழகாக பூமியில் குவா என்று ஒரு குழந்தை பூமியில் குவான்னு கத்தன உடனே அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், என் குழந்தை எங்கே அப்புறம் ரத்தத்தோடு வாரி அடிச்சுக்குவாங்க. அந்த தொப்புளுக்கும் அந்த குழந்தைக்கு தாய்க்கு இருக்கிற உறவு இருக்குது. தொப்புள் கோடி சொந்த தந்தி தொட்டில் கட்டி யாராட்டி, தொப்புள் கோடி சொந்த தந்தி தொட்டில் கட்டி யாராட்டி, அம்மா முத முத்தமிட்டு முச்சி கட்ட பங்கு போட்டு மாறிலையும் எங்க அம்மா தோழிலையும் நான் ஊரங்க என கட்டி அம்மா காட்டிலையும் எங்க அம்மா நெட்டிலையும் நெத்தி வெறி நித்த சுட்டி உனக்காக தான் செஞ்சது யாரு ஓ அம்மாவே ஊரு தான உனக்கு இங்கு நிகராகுமா. களவெட்ட நல்லா இருக்க கல்கடங்க நீ நடந்த, களவெட்ட நல்லா இருக்க கல்கடங்க நீ நடந்த, எங்களுக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து இச்ச தண்ணி நீ குடிச்ச. களவெட்ட நல்லா இருக்க கல்கடங்க நீ நடந்த, எங்களுக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து இச்ச தண்ணி நீ குடிச்ச. உத்தமிய நீ தான் இந்த கோவிலம்மா, இந்த ஊரு சாமி உனக்கு நிகராகுமா. தலபுர கப்பங்கூட குடிகார கப்பங்குட்ட தலபுர கட்டப்பட்ட கோபுரமான உசல கொடுமைய தங்கிக்கிட்ட. தலபுர கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட கோபுரமான உசுர கொடுமைய தங்கிக்கிட்ட. வெள்ளக்கல்ல முக்குத்தியே அடகில வச்சியம்மா, வெள்ளக்கல்ல முக்குத்தியே அடகில வச்சியம்மா, காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்ச, எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்தி நீச்ச தண்ணி குடிக்க. உத்தமிய நீதான் இந்த கோவிலம்மா, இந்த ஊரு சாமி உனக்கு இங்கு நிகராகுமா. 300 நாள் சுமந்தி உச்சரைக்கு பெத்தெடுத்து பல 100 தவங்கடத்தி, எங்க அம்மா பக்குவமா இங்கிருந்தே மாறிலையும் அம்மா தோழிலையும் நான் ஊரங்க என கட்டி நல்ல காட்டிலையும் எங்க அம்மா மேட்டிலையும் நெத்தி வெறி நித்த சுட்டி உனக்காக தாக செஞ்சது யாரு இந்த ஊரு சாமி உனக்கு இங்கு நிகராகுமா. என்ன மகாகணமே பத்தியே எந்நாட்டுக்கு ஒன்னாடா விளங்கக்கூடிய மறந்தா மாமியனை அதோ லட்சுமி அம்மாவும் கண்ணுசாமி அம்மா ஐயா அவர்களும் இருவரும் காலம் சென்னிட்ட முன்னிட்டு மகளாக விளங்கக்கூடிய செல்வி அமுதா 2 பெண் குழந்தைகள். இதோ செல்வி அமுதா அம்மாக்காகவே செத்தேடு செண்டு மல்லி பூக்க வேண்டும், மாண்டேடு மல்லிகை பூக்க வேண்டும், மறுபிரிவு எங்க வீட்டுல ஒரு குழந்தையாக ஜனிக்க வேண்டும் அப்படி என்று நினைவு சின்னமான ஆழத்தை வைத்து இதோ வழங்கிய ரூபாய் அதோ 300 ரூபாய் அவர் குடும்பத்தை பட்டி பெருத்து பால்போட பொங்கி மற்றொன்று கிருஷ்ணாவும் கற்பதும். என்ன மகாணம் என்னை பற்றிய என்ன நாட்டுக்கு ஒன்னால விளங்கக்கூடிய மாமாவும் கூட பிறந்த சகோதரி அக்காவும் இறந்து விட்டார்களே அப்படி என்று அந்த ஆய்ந்த வருத்தத்தோடு ஐயா பேரு அன்பாளகன் அண்ணா அவர்கள் அதோ அக்கா தானே அக்காக்காகவே லட்சுமி அக்காக்காகவே அந்த அம்மாவுக்காகவே செத்தேடு செண்டு மல்லி பூக்க வேண்டும், ஆண்டேடு மல்லிகை பூக்க வேண்டும், மறுபிரிவு எங்க வீட்டுல ஒரு குழந்தையாக ஜனிக்க வேண்டும் அப்படி என்று வழங்கிய ரூபாய் அதோ 201 அவர் குடும்பத்தை பட்டி பெருத்து பால்புரம் பொங்கி கிருஷ்ணாவும் கற்பதும் பணம் கொடுத்த நண்பர்களும் தாய்களும் செய்யாமலையும் உனக்கு படியே சிறந்தாந்த வணக்கம். என்ன மகாகணம் என்ற பற்றிய எந்நாட்டுக்கு ஒன்னால விளங்கக்கூடிய தமிழ் ஆசா அவர் இருவரும் பேத்தி பேரன்கள் இருவரும் சேர்ந்து
ஆயாக்காக தாத்தாகாவே அதோ வழங்கி ரூபாய் 101 நினைவு சின்னமாகவே செத்தேறு செந்தமல்லி பூக்க வேண்டும் ஆண்டின மல்லிகை பூக்க வேண்டும் மறுபடியும் எங்க வீட்டுல ஒரு குழந்தையாக ஜனிக்க வேண்டும் பேத்திக்கு தாத்தாக்காகவும் அதை பேத்தி பேரன் இருவரும் ஒன்றாக கூடி வழங்கி ரூபாய் 101 நீங்களா ஆம்பளைங்களா திருவண்ணாமலை அடுத்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருவண்ணாமலை அடுத்த அண்டமலை கிராமத்திலே வாழ்ந்தது சில காலம், இருந்தது சில காலம், பயணம் அடைந்தது சில காலம், பிறந்தார் சில காலம் இருந்தார். இப்போ மண்ணுக்கு எரியாகி விட்டார். மறந்த மாமீதி கண்ணுசாமி ஐயா அவர்களும் அவர் காலமுல்லா வாய்க்க துணையாக விளங்கக்கூடிய லட்சுமி அம்மா அவர்களும் இறந்ததை முன்னிட்டு ஆய்ந்த வருத்தத்தோடு அது உற்றார் சொந்த பந்த அனைவரும் ஒன்றாக கூடி மக்களை பெற்ற மகராசி ஒண்ணு பணபல வேணும், ஒண்ணு பணபல வேணும். இது இருந்தாதான் நாட்டுல முன்னேற முடியும். இப்போ பணம் இருக்குதா இல்ல படம் இருக்குதா? அதானே. அப்படி ஆய்ந்த வருத்தத்தோடு பேர பிள்ளைகள் விட்டு சொந்த பந்த அனைவரும் ஒன்றாக கூடி நினைச்சினமா நாட வச்சிருக்காங்க. அன்னைதிபீர்களுக்கும் நம்ம ஆட்டத்தை கண்டுகளின் பெரிய பெரிய நாடு வித்தவர்களுக்கும் நாடுதாரிகளுக்கும் உனக்கும் அடியேன் சிறந்தாந்த வணக்கம். இந்த அண்டப்பள்ள கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாடக நடிகர்கள் இன்னும் அதோ நாடக ஆசிரியர் அதோ சேகர் அண்டப்பள்ளத்தை சேர்ந்த சேகர் தம்பி சசி இருவரும் சதீஷ் அப்படி இருவருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தோடு என்னுடைய விளக்கம் தெரியுமா? விளக்கத்தை நீ காட்டினா தெரியும். என்னன்னு விளக்கத்தை விவரமா இவர் தான் சொன்னா தெரிஞ்சுக்கிறமா? அப்படிங்களா?
வணக்கம். தேசம் என்பது 56 தேசம். தேசமே. 56 தேசத்தை நீர் சந்திக்கூடிய ஆமா. எங்க நாட்டு பெருமை இருக்கிறது. ஆஹா. சந்தனமும் பூமணக்கும் தேக்கும் பார்க்கும் சந்தனமும் பூமணக்கும் தேக்கும் பார்க்கும். சாமத்தினை பெயர்கள் எல்லாம் தலையை தூக்கும். அந்த சாமத்திலே தலையை மேல தூக்கும். ஒரே மொள மொள மொளன்னு இது அப்படியே புடிச்சு. ஏய், அந்த உள்ள அந்த பொண்ணுங்களா, அந்த குட்டி அந்த பொண்ணுங்களா, அண்ணா பத்தி குட்டிங்களா, அதனால அப்படி ஏற்றி போடுறாங்க. சந்தனமும் சொல்லுவா. சந்தனமும் பூமணக்கும் தேக்கும் பார்க்கும். சந்தனமும் பூமணக்கும் தேக்கும் பார்க்கும். இவ சாமத்தினை பெயர்கள் எல்லாம் தலையை தூக்கும். சாமத்திலே எல்லாருக்கும் மேல எச்சி தூக்கும். வேமானி கழுதை. சிக்கனை எத்தனையோ, படுகு பாய் எத்தனையோ, குந்த கும்பி எத்தனையோ, போவர போத்தனையோ, ஆர்கசம் தார்கசம் முடிஞ்சு அண்ணா உடுக்க சொல்லி கெட்டிக்கார போட்டுவேன். மூஞ்சி மேல தெரியுமா? புள்ளியா இருக்கும், சின்ன புள்ளியா இருக்கும். சின்ன பிள்ளைக்கு இருந்துச்சுல. அதை பார்த்துட்டாங்க. வளர வளர மேல பூச்சி மாதிரி. அப்படிங்களா? அப்படி ஓஹோ. பூவரியால் வந்து வந்த அமர்த்த உண்ணும். அமர்த்த உண்ணும். நல்ல போர்வெளி கஞ்சி அதை பொன்னாடாகும். பொன்னாடாகும். மாடு கட்டி போரடித்தாய் மாலாத சன்னவன்றி. மாலாதவன்றி. பெருத்த யானை கட்டி போரடிக்கும். ஆமா. அழகாபுரி நாடு இங்கு நாடு இருக்குது. ஆமா. ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணத்தை நீங்கள் சுத்தக்கூடிய எங்க வீட்டுக்கார் பேர் என்ன தெரியுமா? அது எவ்வளோ உன் வீட்டுக்கார பேர் எனக்கு தெரியும். எங்க வீட்டுக்காரு ஆமா. கடைஞ்சிட்ட மாதிரி ஆமா. ரயில் தண்டவாளம் மாதிரி இருப்பாரு. ஓ ரைட் தண்டவாள் மேரி. ஆமா. ஓ ஆனா பச்சை மிளகா மாதிரி தான். ஓஹோ. அப்படி ரயில் தண்டவாளம் மாதிரி ஆமா. கடைஞ்சி எடுத்த மாதிரி எங்க வீட்டுக்காரு அவர்தான். அவர்தானா? இப்போ அப்புறமா எப்பா ஏய், அவர்தான்டா. ஏய், என்ன ஆகுற? ஏய், என்ன தர சொல்ற? நீ மருமகன் ஆகுது வேண்டாம். இல்லம்மா பரவாயில்ல மண்ணா எப்பா ஆ? ஐநூறு யாரு 100 ரூபாய்? அவர் எவ்வளோ 500 ரூபாய் 1000 ரூபாய். பரவாயில்ல. அப்படி தம்பி எங்க வீட்டுக்காரு தான் ஜெயஜன மகாராஜ். ஜெயஜன மகாராஜனுக்கு மனைவியாக விளங்கக்கூடிய ஜெயமாலினி ஜெயசுந்தரி. ஓ முன்னாடி பஸ் வந்தார் அவர் பொண்டாட்டி நீ வெயிட் நீ தாங்கற. ஏண்டா இந்த குடும்ப பாரத்தை கல்லாந்தல கணவன் கல்லாந்தல புருஷன். புருஷன். ஆனா வீட்டுக்குள்ள சாப்பாடு போட்டுட்டு எங்க வீட்டுக்காரர் எங்க போய் வந்தாலும் கேட்க மாட்டாரு. ஓ எங்க மேல கேட்க மாட்டாரு. அப்படியேப்பட்ட புருஷன் நம்ம உலகத்துல யாரும் இருக்கணும். அப்படி அவருக்கு 2 மனைவிகள் ஜெயமாலினி ஜெயசுந்தரி. ஜெயசுந்தரி. அப்படி எனக்கு அவருக்கு திருமணம் செய்து 12 வருடம் ஒரு மாமாந்தர் என்று சொல்லக்கூடிய இந்த பாவியாக வயத்திலே இந்த கரும உலகத்தியதுக்கு யான ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும். அட கடவுளே. என்னை போல பெண்கள் எல்லாம் கணவரோடும் பிள்ளையோடும் மக்களோடும் மனைவியோடும் வாழ்கிறார்களே. ஆமா. நான் தாய் வயிற்றில் நான் தரித்த நேரமோ ஆண்டவா, ஐவாதம்மா. இள ருதுவான நேரமோ, இலை மாலை தரித்த நேரமோ, எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு திருமணம் செய்து 12 வருடம் ஒரு மாமாந்தர் என்று சொல்லக்கூடிய இந்த பாவி வயிற்றுல ஆண் குழந்தையே பெண் குழந்தையே பிறக்கலடா தம்பி. அட கடவுளே 12 வருஷமா புள்ளலாம் இல்ல. ஆமாடா. ஒரு வார்த்தை நீ எங்கன்னு சொல்ல கூடாது. என்னடா பண்ணுவா? நான் புள்ள குடுத்துறேன் நான். என்னது? நான் புள்ள குடுத்துறேன் சொல்ல வேண்டியது. எருமுக மோந்தி எக்கிட்டு போதுமா? அதனால ஐயர் குச்சா பாக்குறாரு எருமை கோமி பசுமாட்டு கோமிங்க. அவருக்கு தான் மூத்திர வாசனை வந்து சுக்குலாம் வரணும் சுச்சி வரணும் சூத்துல பீ வரணும். நாயக்குள்ள பாட்டி நடுவுட்டு வச்சாலும் அது வாழை வச்சு எங்க போவோம்? அது மாதிரி உன் புள்ள என் புள்ள சதமாயிடுமா? மாதிரி தப்பா நினைக்காத. ஏதோ என் புள்ளி எடுத்து தத்து சொல்ல வந்தேன். அப்படி திருமணம் செய்து ஏன் வயசுல ஒரு ஆண் குழந்தையை பெண் குழந்தையை பிறக்காவிட்டாலும் எங்க வீட்டுக்காரர் என்ன தெரிவித்தார்? பெண்ணே மனைவி ஜெயமாலினி, உனக்கு எனக்கு திருமணம் செய்து நீண்ட நாளா குழந்தை பெண் கிடையாது, எனக்கு 2வது விவாகரம் செய்து அயல்நாட்டை பெண்ணை பார்த்து திருமணம் செய்தா இந்த ஜெயமாவரி பட்டணமே பிரதி பாகமா போயின்னு சொல்லிட்டு என் சொந்த தங்கச்சி ஜெயசுந்தரி திருமணம் செய்த. திருமணம் செய்த உடனே அப்படியே நான் 3வது நாள் நான் மாசமாயிட்டேன். என் தங்கச்சி வந்த நேரம் அடி வச்ச நேரம் ஒரு குப்பியா இருந்தாலும் கோபுரம் ஆயிடுமா? ஒரு பொண்ணு வந்த நேரம் மாடு வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, அடுத்து சொத்து வாங்கினாங்க. இந்த பொண்ணு வந்த நேரம் பரவாயில்ல, இன்னைக்கு கூரை வீடு அந்த கட்சி அப்படி பில்டிங் ஆச்சு, அடுத்து சொத்து வாங்கினாங்க. அவங்க சொத்து பெத்தவங்களுக்கு பெருமை தேடி கொடுக்கணும், அதான் பெண்களுக்கு கடன். விளைஞ்ச கொலைக்கு வேலியும் சமஞ்ச பொண்ணு தாலி சொல்லுவாங்களே, ஒரு கைக்கு தகுந்த பொருளை விட கண்ணுக்கு தகுந்த புருஷன் தான் பாவிக்கணும். ஒரு பெண்களா பிறந்தவர்கள் குடிகாரனாகட்டும் சீரி பொறுக்காட்டும் பொண்டாடி சாப்பாடு போடாத 10 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டுக்கு சென்று இருந்தாலும் பொம்பளைங்க ஆசைப்படுது புறா இன்னும் கொஞ்ச நாளைக்கு
நம்ம கழுத்துல இந்த அழுக்கு சரடு தொங்குமா? வீதி வழியா போகும்போது சுமங்கலி வருகின்றாலும் இவளை பார்த்துட்டு போகலாமே, அமங்கலி வருகின்றாலும் பார்த்துட்டு போக கூடாது. ஒதுங்குற அளவுக்கு எல்லாம் பொம்பளைங்க ஆசைப்படுது புறா. பொட்டுக்கும் பூவுக்கும் தான் கொஞ்ச நாளைக்கு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி என் தங்கச்சி வந்த நேரம், அவ அடி வச்ச நேரம் நான் அப்படியே மாசம் ஆயிட்டேன். அப்படி அவள் திருமணம் செய்து 3ஆவது நாளே 10 மாதம் அழகாக ஒரு ஆண் பிள்ளையை அவன் பெயர் தான் சாந்தசீலன். சாந்தசீலன் அவருடைய அறிவுக்கும் என்னுடைய ஆச்சாரத்துக்கும் கடைஞ்சேட்ட மாதிரி பிறந்தபடியால் அவர் பெயர் தான் சாந்தசீலன். சாந்தசீலன் பெத்த கடமை தான் என்னது ஒண்ணுது, வளர்த்த கடமை பூரா என் தங்கச்சி. ஆமா, அப்படி இருந்தாலும் நான் சித்திரை சிலையாழகி நான் தனித்து போக கூடாது. நான் தனித்து போக கூடாது. எந்த நேரமும் என் தங்கச்சி கூட கூட்டம் தான் வீட்டுக்காரப்பாங்க. இருந்தாலும் கோட்டோடு சென்று தங்கச்சி அந்த புறத்தில் ஜெயமாலி ஜெயசுந்தரிக்கா கோட்டோடு சென்று கூட்டுறியா என்ன மகாகரனை பத்தி என் நாட்டுக்கு வந்தாரக்கூடிய அது லட்சுமி அம்மாவும் கண்ணுசாமி பேத்தியாக விளங்கக்கூடிய சத்யா இந்த சின்ன சிறு வயதிலே சீர்குழியின் ஆலையில ஆயா கொஞ்ச நாளைக்கு இருந்ததா பெத்த பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு எங்களுக்கு ஆறுதலா இருக்குமே அப்படின்னு சந்தியா இந்த வருத்தத்தோடு வடகி ரூபாய் 101 அது குடும்பத்தை பட்டி பெற்று பால் கூட பொங்கி ஸ்டவுன் கற்பதும் என்ன மகானமே பந்தியே என் நாட்டுக்கு வந்தாரக்கூடிய ஏழுமலை அண்ணா அவர்கள் இந்த ஏழுமலைக்காக வடகி ரூபாய் 101 அது குடும்பத்தை பட்டி பெற்று பால் கூட பொங்கி ஸ்டவுன் கற்பதும் என்ன மகானமே பந்தியே என் நாட்டுக்கு வந்தாரக்கூடிய கஸ்தூரி அம்மா அவர்கள் வடகி ரூபாய் 51 அவர் குடும்பத்தை நீண்ட ஆயுள் நினைந்து செல்லும் நோய் சொல்லத்தோடு பட்டி பெருத்து பால்பனை இஷ்டம் கற்போம் ஓட்ட சென்று என் தங்கச்சி கூட்டிட்டு வா. அதாவது என்ன என்றால் ஜெயமாலியா பண்ற அஞ்ஞானகுடி ஜெய சுந்தரி அழைக்க ஜெய சுந்தரி தர்பார் அந்த விராக்கல